வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம் சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்பு. அதாவது தலைப்பெரும் அப்படி தான் போட்டிருந்தோம். புயல் அடிக்கும், அடுத்து வந்து புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதே போல் தான் இந்த ஸ்டெப்பும் அப்படி தான் போட்டிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பெரிய மூமெண்ட் இருக்குது, அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அதே போல் அதே இடத்துல அதே ஸ்டைலில் அப்படியே நடந்துருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு. இருந்தாலும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லி இந்த ரேஞ்சில் சொன்ன மாதிரி தான் நடந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த 48,080க்கு மேலே தான் பையிங் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்லியிருந்தோம். அதாவது 47,777க்கும் 48,088க்கு இடையில் இந்த இடத்துல மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் வந்து பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளவே சைட்வேஸ் ஆகிடுச்சு. நம்ம சொல்லி இந்த இடம் அதுக்கு கொஞ்சம் இறங்கி இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு டே கேண்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டே கேண்டில் பார்த்திங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட வாய்ப்பு, அதுக்கான மார்க்கெட் தான் நடக்குங்கிறத நேற்று சொல்லியிருந்தோம். அதோட மூவ்மெண்ட்ஸ் தான் நடந்தது. இப்போ ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை, அதாவது இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகணும். அதை அப்புறம் அந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரத்தான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. இல்லை நாளைக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்குள்ளே மறுபடியும் ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லை டோஜியோ போகிறதோட வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி செட்டப் தான் தெரியுது. இன்றைக்கி வந்து அவ்வளோ கிளியராக சொல்லிக்கிற மாதிரி செட்டப்பில் அது இல்லை. இருந்தாலும் நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போனால் டேவோட லோ தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதாவது 22,151 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,072 அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் ஃபுல்லாக போட்டுரும். அப்புறம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,985. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த டேவோட லோ, அதாவது 21,882. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த இடம், அதாவது 22,419ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த விக்கு இந்த இடம் தான். அதுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்து வருது. அது அப்படி தான் இருக்குது செட்டப்பே. அதாவது 22,487 இது வரைக்கும் போதும். இதில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு சப்போர்ட் போடுவோம் இந்த இடத்துல. அது வந்து க்ரீனாக மாற்றிடுறேன். இப்போ இதுக்கெல்லாம் எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் திருப்பி பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அதாவது டேவோட ஹைக்கு மேலே ஒரு நிமிஷம் ஒரு எல்லோ ஜோன் போகிற வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீழோட எல்லோ ஜோன் மேலோட எல்லோ ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா 22,300க்கும் 22,100 200 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் மேலேங்கிலும் இதுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த பக்கம் மார்க்கெட் ஓப்பனாகி ஃபஸ்ட்டு எந்த பக்கம் தொடுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மேலே போய் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து பெருசாக ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் ஓப்பனாகி முதல்ல சரசரன்னு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா வேகமாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் வந்து லோவில் ஓப்பன் ஆனால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். கேப்பாக ஓப்பன் ஆனால் டவுன் வரது வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. இது என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கும் ஒரு பெரிய சைடுவேஸ், இன்றைக்கி மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் சைடுவேஸாக இருக்கும். ஒன்று இந்த என்னோட டேவோட லோ 22,151 டு இந்த ரேஞ்சுக்குள்ளே, இதில் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடலாம். 22,223 போட்டிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி தான் எனக்கு செட்டப் தெரியுது. பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி இருக்க வாய்ப்பு. அது எல்லோ ஜோனுக்கும் இந்த எல்லோ ஜோனுக்கு கூட போக வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 22,233க்கும் 22,233க்கும் அந்த 22,098 100 22,100ன்னு வச்சுப்போம். 100க்கும் இந்த 200க்கும் இடையில் இந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,307க்கு மேலே புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் கீழே இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
தலைக்கிற வருது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துக்குள்ளே இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நேற்றையோட கேண்டிலுக்கு மிடில் தான் கேண்டில் முடிச்சிருந்தாங்க, ஸ்பின்னிங் டாப்பாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா அவுட் சைட் கேண்டில் இந்த நேற்றோட கேண்டிலுக்கு மேலேயும் பிரேக் பண்ணிடுறாங்க, கீழேயும் பிரேக் பண்ணிடுறாங்க. ஆனால் க்ளோசிங்கை பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மே சைடும் பிரேக்கு, கீழேயும் பிரேக்கு. இதன்படி பார்க்குறப்ப மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். திரும்பி என்னோட லோ ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் டே கேண்டில் காட்டுது. நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 47,908. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,143. அதுக்கு அடுத்து 48,342. அதுக்கடுத்து 48,659. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,470 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு எல்லோ ஜோன் தான் போடலாம், அது ஜோனாகவே போட்டுறேன். ஏன்னா அந்த ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பு தான் நாளைய பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த கேப்பை ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே அந்த 47,470க்கும் இன்றைக்கி போன லோ இருக்குது பாருங்கள், 47,530, கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட். இந்த ரேஞ்சில் இந்த எல்லோ ஜோனில் தொட்டால் மார்க்கெட் சாக்கடிச்ச மாதிரி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,143க்கும் கொஞ்சம் மேலே, அதாவது 48,210, இந்த இடத்துல 60 பாயிண்ட். இந்த எல்லோ ஜோன், 2 எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் அதிகமாக இருக்குது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஒரு கேப்பை இருந்து நேராக ஃபஸ்ட்டு எல்லோ தொட்டால் வேகமாக கீழே வரும். அதப்போ கீழே உள்ளது வேகமாக ஃபஸ்ட்டு தொட்டுச்சுன்னா அங்கேருந்து மேலே போகும். இதுதான் இப்போ இருக்கிற செட்டப்போடு. அதே தான் நிஃப்டிலையும் இருக்குது, அதே தான் பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையும் ஒரே ஸ்டைலில் தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி போன மாதிரி தான் நாளைய மூவ்மெண்ட்ஸும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டியில் பெருசாக இல்லை. நாளைய பொறுத்தவரை பேங்க் நிஃப்டியில் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும், நிஃப்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இப்போ இது இருக்கிறத பார்த்தா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அதே போட்டுருவோம். இந்த இடத்துல எந்த பக்கம் டைரெக்ஷன் போதோ அதை பொறுத்து தான் இது மாறும். அதுக்கப்புறம் அப்படியே குறிக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு. அது ஓப்பனை பொறுத்து, ஓப்பன் வந்து கேப் அப்பில் இருந்தால் டவுன் நோக்கி வரும், டவுனில் இருந்தால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மூமெண்ட்ஸ் குறைஞ்சி சின்னதாகிறது வாய்ப்பு தான். அதே சமயத்தில் ஒரு பெரிய கேப் அப் இருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,200க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் பொறுத்து வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் கீழே எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் கீழே போக வாய்ப்பு இருக்கும். இதுதான் நம்ம நிஃப்டிலும் சொல்லியிருப்போம், அதே ஸ்டைலில் தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. இப்போ கீழே நம்ம சப்போர்ட் போடல, மேலே ரெசிஸ்டன்ஸ் கூட போட்டிருக்கோம், கீழே சப்போர்ட் போடல, அதையும் போட்டுருவோம் என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எல்லோ ஜோனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 47,313ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து 47,000 அப்படிங்கிறது வந்து தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் போதும். அதே சமயத்தில் 47,000 தொட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி ஃபால் இருக்கும். அது வந்து நாளைக்கு வீட்டில் பார்ப்போம். நாளைக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இந்த இடத்த அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுற வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுன வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய மார்க்கெட்டு தான் நாளைக்கும் என்ன நடந்துச்சு அதே ஸ்டைல் நடக்க தான் வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.